السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: والمؤمن من أمنه الناس. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சலாத்தை சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் நல்ல அமல்களுடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை சஹாபாக்களிலே 4 சஹாபாக்கள் ஹலீஃபாக்களாக அறியப்படுகிறார்கள். நமக்கு தெரியும், நபிகளுக்கு பின்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு, இந்த 4வரும் ஹலீஃபாக்களாக மிகச்சிறந்த முறையிலே நபிகளுக்கு பின்னால் நபியினுடைய பிரதிநிதியாக இருந்து இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் இஸ்லாம் உலகத்திற்கு சொல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மிகச்சரியாக மக்களின் மனங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதற்குமான பல்வேறு கட்ட சிறந்த நற்பணிகளை முன்னெடுத்தார்கள். அதன் பலனாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் இஸ்லாத்தை நோக்கி, சத்தியத்தை நோக்கி மக்கள் அதிகமாக வருவதற்கும் அது வாய்ப்பாக அமைந்தது. இந்த 4 ஹலீஃபாக்களின் வரலாறுமே தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது, பேசப்பட வேண்டியது, மக்களின் மனங்களிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது. நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில், குறிப்பாக இன்றைய சூழலிலே இந்திய துணைக்கண்டத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் பல்வேறு விதமான நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களின் மூலமாக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே மிகச்சிறந்த நல்லாட்சியை தந்த உமர் ரலியல்லாஹுனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சில நிகழ்வை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுவது சிறந்த பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வழக்கம், இரவு நேரத்திலே உலா வருவார்கள். ராத்திரி நேரத்தில் உலா வருதல் என்றால் இன்றைய காலத்தில் இளவட்ட பிள்ளைகளெல்லாம் உலா வருவதை போன்று உண்டான எண்ணம் அல்ல. அன்னைக்கு மக்களின் தேவை என்ன, கஷ்டம் என்ன, சிரமம் என்ன, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் என்ன என்பதையெல்லாம் கண்டறிந்து நம்முடைய ஆட்சியும் நிர்வாகமும் மிகச் சிறப்பாக மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறதா என்பதை கண்காணிக்க செல்வார்கள். அப்படி ஒரு நாள் தன் அன்பு தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் மதீனாவுடைய எல்லையில் வெளியூரிலிருந்து ஒரு பயணக்கூட்டம் வந்திருக்குது. அவங்களுக்கு தேவையான வசதிகள் முழுமையாக இருக்கான்னு தெரியல. என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு நம்ம வரலாமா என்று கூப்பிட்டு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். நினச்சிருந்தா யாரையாவது ஒருத்தரை நியமித்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க, என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளராக மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த மனிதராகவும் அங்கே தன்னை காட்டிக் கொள்கிறார்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நேராக போனாங்க. எல்லாரும்
பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். வெளிப்பாகத்திலே பெண்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள். சரி, நிம்மதியாக தூங்கட்டும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம போய் பள்ளியில் ஓரத்தை தொழலாம்னு நினச்சி 2 பேரும் தொழுகைக்கு தக்பீர் கட்டி நிற்க, பெண்கள் பகுதியிலிருந்து குழந்தை அழுகிற அழுகை சத்தம் கேட்கிறது. நல்ல வீறிட்டு அழுகிறது. அழுத உடனே தொழுகையை அவங்களால தொடர முடியல உமர் ரலியல்லாஹு. தொழுகையை முடிச்சுட்டு எந்த பக்கத்திலிருந்து சப்தம் வருதோ அந்த பக்கத்தில் போய் அந்த குழந்தையினுடைய தாயை கூப்பிட்டு, ஏமா அழுகுது, பிள்ளையை பாருமா, பிள்ளையை அமுத்துமா, ஏதாவது செய் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். அந்த பெண்ணும் அந்த குழந்தையை கையில் தூக்கி வைத்து கொண்டால், மறுபடியும் தக்பீர் கட்டினார்கள். மறுபடியும் சத்தம், அழுகை. இவங்களால தொழ முடியல. மறுபடியும் போகிறாங்க. ஏமா அழுகுது, நான் தான் இப்போ தானே சொல்லிட்டு போனேன், பிள்ளையை அமுத்துமா. மறுபடியும் கையில் தூக்கி வைத்துக் கொள்கிறது. மறுபடியும் தொலை போனார்கள். இப்பொழுதும் டிஸ்டர்பு, தொழுக முடியல, அழுகை சத்தம். வேகமாக தொழுகையை முடிச்சுட்டு நேராக சொன்னாங்களாம், ஏமா அது பசிக்கு தான் அழுகுது அல்லது வேற ஏதாவது சுகமீனப்பட்டு அழுகுதுன்றது பெத்த உங்களுக்கு தெரியாது? ஏன் அந்த பிள்ளைக்கு நீங்கள் அழுகையை அமுத்துறதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது தானே என்று கேட்ட உடனே அந்த தாய் சொன்னதாம், அழத்தான் செய்யும். ஏன்னா என் குழந்தைக்கு நான் பால் குடியை மறக்காட்டிக்கிட்டு இருக்கிறேன், பால் குடியை மறக்காட்டி கொண்டிருக்கிறேன். எனவே பசியினால் அது அழுகிறது. வேற என்ன செய்கிறது? அழுகதான் செய்யும். ஏமா பச்சை பிள்ளைக்கு பால் குடியை நிறுத்துற? பால் குடி காலம் 2 ஆண்டு. இந்த குழந்தையை பார்த்தால் பால் குடி காலம் முடிந்தது போன்று தெரியல. பச்சை குழந்தையா இருக்குது, பிறந்த ஒரு சில மாதங்களே ஆன குழந்தையா இருக்குது, ஏன் இப்போ நிப்பாட்டுற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி சொன்னதாம், அந்த பெண்மணிக்கு தெரியாது வந்தது கலீஃபா உமர்னு தெரியாது, யாரோ கேட்குறாங்கன்னு நினச்சிக்குது. ஏன்னா மாற்று ரூபத்திலே வந்திருக்கிறார் உமர் ரலியல்லாஹு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு, தேவைப்படக்கூடிய மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறார் மாதம். அந்த உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்றால், ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் பால் குடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவித்தொகை கிடையாது. எப்போ பால் குடி காலம் நிப்பாட்டப்படுதோ அப்பத்திலிருந்து அரசாங்கம் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு உதவித்தொகை கொடுக்கும் என்ற ஒரு சட்டத்தை நியமித்திருக்கிறார். எனக்கு தேவை அதிகம் இருக்குது, என் குடும்பத்தில் உருப்படி எண்ணிக்கை அதிகம், இந்த பிள்ளையும் எப்படியாவது நான் பால் குடி நிப்பாட்டின்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கும் கிடைச்சிடுமல்ல உதவித்தொகை. அதனால தான் பால் குடி காலம் இன்னும் மிச்சம் இருக்கவே நான் அதை மறக்கடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணிலிருந்து பொலபொலன்னு தண்ணி விடுது, அலறாங்க, தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க. தன் நண்பரிடத்தில் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி எத்தனை குழந்தையை நான் அளவிட்டேன்னு தெரியலையே, எத்தனை குழந்தைகளின் கண்ணீருக்கு நான் ஆளானேன்னு தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு வேகமாக போனார்கள். கூப்பிட்டார்கள். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை, பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை அழைத்தார்கள். இனிமேல் பிறந்த குழந்தைக்கும் சட்டம் ஒரே சட்டம்தான், எல்லாருக்கும் உதவித்தொகை உண்டு என்பதை வாய்மொழியாக சொல்லாமல் மறுநாளே சட்டமாக எழுத்துப்பூர்வமாக நியமனம் செய்தார்கள். இனிமேல் எல்லாருக்கும் உதவித்தொகை உண்டு, தேவைப்படக்கூடியவர்களுக்கு. குறிப்பாக பால்குடி காலம் முடிய வேண்டியதில்லை என்ற நிபந்தனை எல்லாம் இனிமேல் கிடையாது என்று சொல்லி அந்த சட்டத்தை செல்லுபடியாக்கினார்கள். அன்பானவர்களே, ஒரு சில கண்ணீர் துளிகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய கல்பை கரைத்தது, சட்டத்தையே மாற்றி அமைத்தார்கள். சில நேரங்களிலே மனிதர்களுடைய உள் உணர்வு, அந்த உணர்வுக்கு செவி சாய்த்து சட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ராத்திரியில் ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வீட்டிலிருந்து உள்ளே இருந்து ஒரு இளம்பெண்ணின் சப்தம் கேட்கிறது. அந்த இளம்பெண் ஒரு கவிதை பாடுகிறாள். என்ன கவிதை? அந்த கவிதையின் கருப்பொருளை மட்டும் சொல்கிறேன். நான் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு துணையாக என் கணவர் இப்பொழுது இல்லை, இறைவனின் அச்சம் மட்டும் என் உள்ளத்தில் இல்லாமல் போயிருந்தால் இந்த கட்டில், நான் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டில் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கும், இந்த கட்டில் குலுங்கி இருக்கும் என்று சொல்கிறாள். அப்படி என்றால் தனிமையில் தன் கணவனை பிரிந்து வாடுகிற ஒரு பெண்ணின் ஏக்க குரல் இது. தன் கணவனை தேடி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது. இதை கேட்டு நேரம் போனாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டாங்க. அந்த காலகட்டம் இராணுவத்திலே பல நபர்கள், பல்வேறு நாடுகளிலே இஸ்லாத்தினுடைய விரிவாக்கம், பலதரப்பட்ட போர்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இராணுவ முகாம்கள் பல இடங்களிலே அமைக்கப்பட்டிருந்தது. எனவே முஸ்லிம்கள் பல இராணுவ முகாம்களிலே தங்கியிருந்த காலம். உடனே இராணுவத்தில் இருக்கார் அவரும் சொல்லப்பட்டுச்சு.
நேர செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளிடத்திலே போனார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார் ஹப்ஸா அம்மா. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க, தன் மகள் தானே கேட்டாங்க, ஒரு பெண் தன் கணவனை பிரிந்து எத்தனை நாள் பொறுமையாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, கையை மட்டும் காமிச்சாங்க. 4 என்றால் 4 மாதம், 4 மாதங்கள் இருக்கலாம். இரையச்சம் உள்ள பெண்ணாக இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அதையும் தாண்டி இருக்க முடியும். ஆனால் இயற்கை, ஒரு பெண்ணால் தன் கணவன் துணை இல்லாமல் 4 மாதங்கள் இருக்க முடியும். இரையச்சம் உள்ள பெண்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இதிலே இயற்கையாக இப்படித்தான் அமைப்பு அப்படின்னு சொன்ன உடனே நேரம் உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்து உடனே எல்லா இராணுவ முகாம்களுக்கும் தளபதிகளுக்கும் கடிதம் போட்டார்கள். யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் 4 மாதத்திற்கு மேலாக ஒரு நாள் கூட இராணுவ முகாம்களிலே அந்த ஆண்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு விடுப்பு கொடுத்து விட வேண்டும். அவர்கள் ஊருக்கு போய்விட வேண்டும். நான் இருக்கத்தான் போறேன்றான், இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஊருக்கு போய்விட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தோடு நேரம் கொடுத்து விட்டு அடுத்து சில மாதங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து இராணுவத்தில் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை அங்கே செயல்படுத்தினார்கள். முதல் நிகழ்ச்சியிலே கண்ணீர் சட்டத்தை மாற்றியது. இரண்டாவது நிகழ்ச்சியிலே ஒரு பெண்ணின் உள் உணர்வு உமர் ரலியல்லாஹுவின் உள்ளத்தை உலுக்கியது, சட்டத்தையே மாற்றி கொடுத்தார்கள். இதுதான் உண்மையான மக்களாட்சி. மக்களின் சிரமம் என்ன, மக்களின் தேவை என்ன, மக்களினுடைய போராட்ட குரல் என்ன என்பதை உள்வாங்கி அதற்கு ஈடு இணையாக, அதற்கு தோதுவாக சட்டங்களை அமைத்து கொடுப்பதுதான் உண்மையான மக்களுக்கான ஆட்சி புரியக்கூடிய சிந்தனையாக இருக்கும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் சமீப காலமாக இந்த இந்திய நாட்டிலே குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான நெருக்கடி சட்டங்கள் தொடர்ச்சியாக போடப்பட்டு கொண்டே வருகிறது. அதனுடைய தொடரில் ஒன்றுதான் வக்ஃப் திருத்த சட்டம் என்பது. நான் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரமே உங்களிடத்திலே சொன்னேன், வெறும் 40 திருத்தங்கள் என்ற பெயரிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் திருத்தப்பட்டது 115 திருத்தங்கள். 115 திருத்தங்களோடு இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், என்ன தேவை இருக்கிறது? யார் கேட்டா? எந்த முஸ்லீம் போய் எங்களுக்கு வக்ஃப் சட்டத்தை திருத்தி தாங்கன்னு கேட்டாமா யாராவது? கேட்டோம் என்பதை தாண்டி நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்றுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும், பெருவாரியான முஸ்லீம்கள், சில பெயர் தாங்கி முஸ்லீம்கள் தொப்பியையும் தாடியையும் ஜுப்பாக்களையும் போட்டுக்கொண்டு அவரிடத்திலே போய் கையை குலுக்கி கொண்டு அல்லது மீடியாக்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு சிறந்த சட்டத்தை தான் பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்கிறார், வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு தேவையானது தான் என்று அரசியல் சடுகுடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சில பெயர் தாங்கி முஸ்லீம்கள். அவர்களை நான் இங்கே சொல்லவில்லை. அவர்களுக்கு இம்மையிலும் நாளை மறுமையிலும் ஏக வல்லவன் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வேதனை உண்டு. காரணம், அல்லாஹ்வின் சொத்தில் கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அராஜகத்திற்கு எதிராக ஏன் நீ குரல் கொடுக்கவில்லை என்பதை தாண்டி ஏன் அதை நீ ஆதரித்தாய் என்று அல்லாஹ் கேள்விக்குட்படுத்துவான். ஆனால் அதை தாண்டி முஸ்லிம்கள் பெரும்பாலும் இந்த சட்டத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், யார் கேட்டது இந்த திருத்த சட்டம்? 115 திருத்தங்கள் யார் கேட்டது? இந்த நாட்டில் சட்டமாக்கப்பட வேண்டிய எத்தனையோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கிறதே, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசவே இல்லை? தொடர்ச்சியாக 3 தடவை ஆட்சி கட்டலுக்கே வந்திருக்கிறீர்கள். 14 வரும்பொழுது சொன்னாங்க, கருப்பு பணத்தை எல்லாத்தையும் மீட்டெடுத்துருவோம். இந்தியாவிலே எங்கெல்லாம் பெரும் பெரும் பணம் முதலைகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் பிளாக் மணிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அக்கௌண்டிலும் 18 லட்சம் போடுவோம் என்றார்கள். முடிந்ததா? அதை ஒரு முழுமையான சட்ட வடிவமாக கொண்டு வர முடிந்ததா? அன்பர்களே, ஆர் வைத்தியநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருளியல் ஆய்வாளர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கருப்பு பணம் மற்றும் வரி சொர்க்கம் என்கின்ற பெயரிலே ஒரு அருமையான புத்தகம் எழுதி. அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தை சொல்லிவிடுகிறேன். இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் பண முதலைகள், சுவிஸ் போன்ற நாடுகள், வெளிநாடுகளிலே அவர்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தின் மதிப்பு மட்டும் 300 லட்சம் கோடி. வெறும் 300 கோடி இல்லைங்க, 300 லட்சம் கோடி. சுவிஸ் போன்ற பல வெளிநாடுகளிலே இந்த இந்தியாவை சார்ந்த பெரும் பண முதலைகள் போட்டு வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணம் மட்டும் 300 லட்சம் கோடி அல்லது $4 டிரில்லியன் என்று சொல்லுகிறார்கள்.
நான் கேட்கிறேன், இதை உங்களால் எடுத்து அதை இந்த இந்தியாவிலே அதிகமாக வறுமையின் பிடியிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்ற பட்டியலிலே நம்முடைய நாடும் இருக்கிறது. உங்களால் கொண்டு வர முடிந்து இந்த நாட்டின் ஏழ்மையை போக்குவதற்கான திராணியும் அதற்கான சட்டத்தையும் போட முடிந்ததா? இது தேவை. ஏழ்மையை இந்த நாட்டிலிருந்து அடித்து விரட்டுவது தேவை. அதற்கான சட்டம் உங்களிடத்திலே இல்லை, இல்லையா? அன்பான சகோதரர்களே, அதே போன்று பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை வன்முறைகள் நடக்கிறது, எத்தனை எத்தனை பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிறது. 10 நாடுகளை தேர்வு செய்தது உலகத்தில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகள் என்று ஒரு பட்டியல். அந்த பட்டியலில் 10 நாடுகள் இருக்கு. அந்த 10 நாடுகளில் முதல் நாடு நாம் இருக்கக்கூடிய இந்த நாடு தான். பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற, பெண்களுக்கான பாதுகாப்பில் எந்த ஒரு சரியான முறையும் இல்லாமல் பெண்கள் மீது அத்துமீறலும் அனாச்சாரமும் தொடர்ச்சியான பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறுவது உலகத்திலே அதிகமாக இங்கேதான். ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் சொல்கிறார், பேட்டி பச்சாவ், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் பிள்ளைகளை என்று. இது வெறும் நீலி கண்ணீர் இல்லையா? எத்தனை எத்தனை பிரச்சனைகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த நாட்டிலே பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எளிதாக நாம் மறந்துவிட முடியாது. யூபியிலே ஹத்ராஸ் என்று ஒரு பகுதி, அந்த ஹத்ராஸ் என்ற பகுதியிலே மனிஷா வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பெண்ணினுடைய எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு முதுகு எலும்பை எல்லாம் 2ஆக உடைத்து அடையாளமே இல்லாமல் ஆக்க என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணை தீயிட்டு கொளுத்தினார்கள். இதற்காக வேண்டி என்ன நடந்தது என்கின்ற செய்தியை சேகரிக்க சென்ற கேரளத்தைச் சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர், நீ ஏன் செய்தி சேகரிக்க வந்தன்றதுக்காக வேண்டி அவரை தூக்கி உள்ள வச்சு சில பல வருடங்கள் அவருக்கு சிறைச்சாலையிலே அவருக்கு ஒதுக்கி அவரை அங்கே வைத்து இப்படியான நிகழ்நிலையும் செய்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வர்றேன்னா, இது ஒன்னல்ல ரெண்டல்ல நிறைய நடக்குது. நமக்கு தெரியும், காஷ்மீரிலே கத்துவா என்கின்ற ஒரு பகுதியிலே 8 வயது குழந்தை, அதுக்கு முழுசா அம்மா அப்பாவினுடைய அரவணைப்பிலிருந்தே இன்னும் வெளியே வரல. அந்த 8 வயது குழந்தை ஆசிஃபாவை ஒரு காம கொடூரன், 60 வயதை தாண்டிய ஒரு கிழவன், இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலத்தினுடைய கருவறையிலே வைத்து சீரழித்து சின்னாபின்னப்படுத்தினான். என்ன செய்தீர்கள்? அவனை வெளியே கூட்டு வந்து மாலை போட்டு வரவேற்று கூட்டி போனார்கள். 2002 பல்கீஸ் பானு என்கின்ற ஒரு பெண்மணி குஜராத்திலே 18 நபர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டாள். அந்த பெண்ணை வன்புணர்வு செய்தவர்களுக்கு நீதிமன்றம் அந்த சமயத்தில் அந்த பெண் தனியாக நின்று வாடாடி கடைசியிலே அந்த வேலையை செய்தவர்களுக்கு, அந்த விஷயத்தை செய்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தது. ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அந்த 18 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்டார்கள் என்பது மட்டும் செய்தி அல்ல, அவர்கள் வெளியே வந்தவுடன் மாலை போட்டு ஸ்வீட்டுகளை கொடுத்து கொண்டாடினார்கள் அவர்களை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பேட்டி பச்சாவ் என்று சொல்வதற்கு என்ன திராணியும் தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறையை, இந்த வெறியாட்டத்தை, இந்த பாலியல் அத்துமீறலை தடுத்து நிப்பாற்றுவதற்கு இந்த நாட்டிலே உங்களிடத்திலே இந்த 15 ஆண்டு காலத்திலே ஏதாவது ஒரு சட்டம் இருக்கிறதா? உங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பை தருவதற்கான முழுமையான சட்டம், அந்த பெண்களின் பாலியலிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான பாதுகாப்பு சட்டம் உங்களிடத்தில் கொண்டு வர முடிந்ததா? இதெல்லாம் தேவை. இதெல்லாம் நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவை. இதை கொண்டு வர்றதுக்கு திராணி இல்லை. முஸ்லிம்களின் வக்ஃபிலே வந்து கை வைக்கிறார்கள். வெறுப்பு அரசியல் இன்னைக்கு தளவிரிச்சு ஆடுது, எல்லாத்துக்கும் தெரியும். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் பேசியிருக்கிறது, கருத்து தெரிவித்திருக்கிறது. நாம் எந்த நாட்டிலே வாழுகிறோம்? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, மதம் என்ற பெயரிலே நாம் எங்கே வந்து நிற்கிறோம்? வெறுப்பு, இதை வைத்து ஒரு மதத்தினுடைய நடவடிக்கை, வெறுப்பை வைத்து ஒரு மதத்தை சார்ந்தவர்களை சீண்டுகிற பொழுது அதற்கு எதிராக அந்த வேலையை செய்பவர்களை கண்டிக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி கண்டிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக அர்த்தம் அல்லவா? 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய நாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. வெறுப்பை வைத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை எவ்வளவு தூரம் நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள்?
இது அரசியல் சாசனத்திற்கும் இந்த நாட்டினுடைய சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் எதிரானது இல்லையா என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. இது எதற்கு இந்த கேள்விலாம் வச்சதுன்னா, இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை வெறுப்பு பிரச்சாரம் இந்த மண்ணிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு உயிரிழப்புகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியலாம் என்று நினைக்கிறேன், சமீபத்தில் அவுரங்கசீபை வைத்து ஒரு பெரிய வெறுப்பு நாடகம் அரங்கேறி இருக்கிறது நாக்பூரிலே. உண்மையில் அவுரங்கசீப் யாருன்னு நம்ம தனியாக ஒரு ஜும்மாலே பேசியிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலிலே போய் பாருங்கள். அவுரங்கசீப் யார்? அவுரங்கசீபின் மூலமாக இந்த நாட்டுக்கு கிடைத்த வளம் என்ன? அவரை ஏன் இவர்கள் இவ்வளவு தூரம் வெறுக்கிறார்கள்? அவுரங்கசீபை எதற்கு காவி கும்பல்களுக்கு பிடிக்குவதே இல்லை என்பதை குறித்து விலாவரியாக நாம் ஒரு தனி உரையை ஆற்றிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அவுரங்கசீபை வைத்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நாக்பூரிலே கலவரமாக மாறியது. உங்களுக்கு தெரியும், ஒரு சில வருடங்களுக்கு முன்பு டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கலவரம் ஏற்பட்டது. அதன் பின்னால் இருப்பதும் வெறுப்பு பிரச்சாரம் தான். முஸ்லிம்களுக்கு எதிராக மாட்டுக்கறியினுடைய பிரச்சனையிலே வெறுப்பு பிரச்சாரம் தான். சிஏஏனுடைய சமயத்திலே வெறுப்பு பிரச்சாரம் தான். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என்பது விஷயத்திலே வெறுப்பு பிரச்சாரம் தான். இப்படியான வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய கலவரங்கள், இழப்புகள், இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டுவதற்கு ஒரு முறையான அணுகுமுறையோ அல்லது அதை முறைப்படுத்துவதற்கான சட்ட நெறியோ நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? அது தேவைதானே? இன்னைக்கு இதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ, ஒரு அமைப்பு, ஒரு ஆய்வு நிறுவனம் சமீபத்திலே ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறது. இந்தியாவிலே அதிகமாக வெறுப்பு பிரச்சாரங்களை, வெறுப்பு பேச்சை யார் பேசுகிறார்? மொதல் 10 பேரும் பிஜேபிக்காரன். வெறுப்பு பிரச்சாரம் செய்வர்களே 10 பேரும் பிஜேபிக்காரன். அதிலே முதலிடத்தில் இருப்பது இந்த புல்டோசர் பாபான்னு ஒருத்தர் இருக்கான் யூபியில், அவன்தான் முதலிடம். 2வது இடத்தில் இருப்பது இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி. 3வது இடத்தில் இருப்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இவர்கள் தான் வெறுப்பை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த என்ஜிஓ அமைப்பு சொல்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு தூரம் வெறுப்பின் விளைவாக மிகப்பெரிய இந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக திட்டமிட்டு இத மாதிரியான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. அதன் விளைவாக மிகப்பெரிய கலவரங்களும் இழப்புகளையும் இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசி அதற்கான சட்டங்களையும் அதற்கான விஷயங்களையும் முறைப்படுத்துவதற்கும் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதையெல்லாம் செய்யாமல் முஸ்லிம்களின் வக்ஃபின் மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்பர்களே, நாம் யோசிக்க வேண்டும். பொதுவாக இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தினால் முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பது ஒரு புறம். நீங்கள் இதனுடைய இன்னொரு புறத்தை பார்க்க வேண்டும். அதிலே பெரும்பாலும் நாம் அதை கவனிப்பதே இல்லை, பலர் அதை கண்டுகொள்வதும் இல்லை. இந்திய அரசினுடைய அரசியல் சாசனத்தை தகர்த்து எறிவதுதான் இவர்களுடைய முக்கிய நோக்கம். ஆர்டிகல் 360 எடுத்ததும் அதனுடைய பின்னணியிலும் அதுதான் இருக்குது. காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய தனி உரிமை, அதை பறித்ததின் பின்னணியிலும் அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது வக்ஃப் சட்டத்தின் வழியாகவும் முத்தலாக்கினுடைய சட்டத்தின் வழியாகவும் இங்கே அரசியலமைப்பு சட்டம் என்பது தகர்க்கப்படுகிறது. அது ரொம்ப ஆபத்தானது. நாம் இன்றைக்கு பொது சமூகத்தில் இருப்பவர்கள் நினைக்கலாம் முஸ்லிம்களுக்கான பிரச்சனை என்று. இவர்கள் முஸ்லிம்களுக்கான பிரச்சனையை செய்யவில்லை, இந்த நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இறையாண்மையை, அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோம் என்கின்ற பெயரிலே டாக்டர் அம்பேத்கர் மிகச்சிறப்பான சட்டத்தை வடித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டை ஆளுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் என்பது தேவை. அது தொகுக்கப்படாமல் இருக்குமையானால் கிடைத்த சுதந்திரத்திற்கே பலனில்லாமல் போயிருக்கும். ஆங்கிலேயத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரம், கிடைத்த சுதந்திரத்தை பாதுகாத்து இந்த மக்களை பண்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த பணியை டாக்டர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் செய்து கொண்டிருந்தது. அதை உடைக்கத்தான் இந்த மாதிரியான வேலைகள். ஆர்டிக்கல் 18 35 வரைய அரசியலமைப்பு சட்டம் 12 35 வரை அம்பேத்கர் சொல்கிறார், இதுதான் மனிதனுடைய ஆன்மா. இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய ஆன்மாவாக கருதப்படுகிற அடிப்படை உரிமை சட்டங்கள் இதுவெல்லாம் எல்லாருக்கும் சமமாக இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த சட்டங்களையே வரையறுத்திருக்கிறார். அதிலே 6 அடிப்படை முக்கியமான உரிமைகள் இருக்கிறது. சம உரிமை இருக்கிறது, சுதந்திர உரிமை இருக்கிறது,
சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்கிறது, அதே போன்று சமய சார்பு உரிமை இருக்கிறது, கல்வி உரிமை இருக்கிறது, அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இருக்கிறது. இந்த 6 உரிமைகளும் ஆர்டிக்கல் 12 35 வரை இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் அடிப்படையான உரிமைகள். இதில் தான் வருகிறது ஆர்டிக்கல் 25 28 வரை சமய சார்பு உரிமை. ஒருவர் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அவர் விரும்பும் மதத்தை, அவருடைய சமய விவகாரங்களை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளலாம். அதே போன்று இந்த ஆர்டிக்கலிலே ஒன்றுதான், சமய போதனைகளை அவர்கள் செய்யலாம், பின்பற்றலாம், அதை பரப்புரை செய்யலாம். இதுவெல்லாம் இந்த நாடும் இந்த அரசியல் சாசனமும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா சமயத்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளில் ஒன்றுதான் ஒரு சமயத்தவர் தங்களுடைய சமய விவகாரங்களை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தானே வக்ஃபுகளை நாங்கள் நிர்ணயிக்கிறோம். இதற்குள்ளே வேறு ஒரு சமயத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து நுழைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? வக்ஃப் செய்ய வேண்டும் என்றால் 5 ஆண்டுகள் நான் முஸ்லீமாக இருந்து அதை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எங்கேருந்து வந்தது? நான் 5 வருஷம் முஸ்லீமா இருக்குன்னு சொல்லி என் வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா வச்சு காமிக்க முடியும்? நான் தொழுதுருக்கேன் பாரு, நான் நோன்பு வச்சிருக்கேன் பாரு, நான் பாரு எல்லாரும் உட்கார்ந்து மொத்தமாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறேன் பாரு என்று சிசிடிவியை வைத்தா நான் முஸ்லீம் என்று நான் காண்பிக்க முடியும்? என்ன தேவை இருக்கிறது? உச்சநீதிமன்றம் கேட்கிறது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஏன் இந்த மாதிரியான திருத்தம் எல்லாம் என்ன அவசியம் இருக்கிறது என்று நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது இல்லையா? அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படை உரிமைகளை கை வைத்து நீங்கள் நன்றாக புரிய வேண்டும், வக்ஃப் சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்ற மனோநிலையோடு சுருங்கிவிடக்கூடாது. அது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டின் அரசியல் சாசனத்திற்கும் இறையாண்மைக்கும் எதிரானதைத்தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது முஸ்லிம்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கான பிரச்சனை. அரசியல் சாசனத்தை உடைத்தெறிவதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் மிகவும் தொலைநோக்கோடு சட்ட போராட்டத்தை எப்படி நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று எப்படி வேளாண் சட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடினார்கள் வருடக்கணக்கிலே. கடைசியிலே அவர்களின் போராட்டம் தான் ஜெயித்தது, கடைசியிலே சட்டம் பின்வாங்கப்பட்டது இல்லையா? அந்த மனநிலை, இந்த சட்டத்தை அரசு பின்வாங்கும் வரை நாம் தொடர்ச்சியாக நிற்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடும் இதற்கு தோதுவாகத்தான். அதாவது முஸ்லிம்களுடைய இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நிற்காது என்கின்ற அமைப்பில் தான் அவர்களுடைய அறிக்கையும் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் என்னிடத்தில் கேட்டால் நான் ஒரு செய்தியை கூடுதலாக சொல்வேன், தொலைநோக்கு பார்வையோடு. சட்ட ரீதியான அறிவையும் அதுக்குரிய ஆற்றலையும் நம் முஸ்லிம் சமூகம் இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் குறைந்தபட்சம் ஒரு 3 நீதியை படித்த சட்டத்துறையை படித்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா துறைகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். சட்டத்துறையை யார் எடுப்பது? கல்வியை கொண்டு மட்டும்தான் சட்ட ரீதியான மிகச்சிறந்த உயர்வ அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய கல்வியை கொண்டு மட்டும்தான் பெரும் பெரும் சமுதாய மாற்றங்களை தர முடியும். மகாராஷ்டிராவில் 1800களின் பிற்பகுதியிலே ஒரு சின்ன குக்கிராமத்திலே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பெயர் பீம், ஒரு சிறுவர். அவர் மகர் என்கின்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு. அவர் அந்த வகுப்பிலே பிறந்தார் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான இடைஞ்சல்கள். தண்ணி குடிக்க தரமாட்டாங்க, எல்லாரும் புழங்கக்கூடிய பொது இடத்திலே புழங்க முடியாது அவர்களால். சொல்ல போனால் பள்ளிக்கூடங்களிலே சமமாக வந்து அமர்வதற்கு கூட அவருக்கு உரிமை மறுக்கப்பட்டது. கீழே கோணி பையை விரிச்சு அதுக்கு மேலே உட்கார வச்சான். எல்லாரும் பிள்ளைங்க பெஞ்சில் உட்கார்ந்தாங்க, இவர் மட்டும் கீழே கோணி பை விரிச்சு உட்கார்ந்தாரு. இப்படியே இந்த வலியும் வேதனையும் அவருடைய உள்ளத்தை வாட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திலே இதையெல்லாம் மாற்றி திருப்பி போட வேண்டும் என்றால் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்தால் முடியும் என்று உறுதி எடுத்தார். படித்தார். லண்டனில் போய் படித்தார், அமெரிக்காவில் போய் படித்தார். லண்டனினுடைய நூலகத்துக்குள்ளே காலை 8 மணிக்கு போனால் 5 மணிக்கு தான் திரும்பி வருவார். அமெரிக்காவிலே அவர் சட்டத்தை படித்தார். அவருடைய அறையில் மட்டும் 50,000 நூட்கள் இருந்தது. ஒரு பெரும் லைப்ரரியில் கூட கிடையாது அவ்வளோ. 50,000 புத்தகம் இருந்தது. படிப்பை மட்டுமே மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்தார்.
எடுத்து படித்தார். எந்த நாட்டிலே தண்ணீர் குடிப்பதற்கு சம உரிமை மறுக்கப்பட்டதோ, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திலே சம உரிமை மறுக்கப்பட்டதோ, அந்த நாட்டினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சராக மாறினார். அவர்தான் டாக்டர் அம்பேத்கர். இந்த நாட்டினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் அவர். அது மட்டுமல்லங்க, இன்னைக்கு எந்த அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை உருவாக்கி தந்த 7 பேர்களின் கொண்ட குழுவிலே முக்கியமானவர் அம்பேத்கர். சொல்ல போனால் அவர் ஒருத்தர் தான் வேலை செஞ்சார். மற்ற 7 பேர்ல 6 பேர் வேலை செய்யல. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டாரு, இன்னொருத்தர் வேற துறைக்கு மாற்றப்பட்டு விட்டார். இன்னும் 2 வேறு மாநிலங்களில் இருந்தார்கள், வரவே இல்லை. மொத்த வேலையையும் ஒரே வேலையாக எடுத்து இந்த நாட்டுக்கான சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, இறையாண்மையாக இருக்கக்கூடியதை உருவாக்கி தந்த பெருமை டாக்டர் அம்பேத்கருக்கு உண்டு. நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம் இதுதான். அவர் உரிமை மறுக்கப்பட்டார், மனம் தளர்ந்து விட்டு அப்படியே உட்கார்ந்து விடவில்லை. வேற என்ன செய்யறது? சமுதாயத்தில் இப்படி நம்ம ஒதுக்கப்படுறோம், பின்தங்கப்பட்டிருக்கிறோம், என்ன செய்வது என்று ஒடுங்கி விடவில்லை. இதை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் என் கையில் வலிமையான ஆயுதம் இருக்க வேண்டும். அந்த வலிமையான ஆயுதம் கல்வி ஒன்றுதான் என்று நினைத்தார். எடுத்தார், படித்தார், பாரிஸ்டராக ஆனார். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவும் இன்னும் சில வெளிநாடுகளும் அவரை அழைத்து 4 முறை முனைவர் பட்டம் கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனார் என்று சொன்னால் கல்வியை கொண்டு மட்டும்தான் சமுதாய மாற்றத்தை சாத்தியப்படுத்த முடியும். எப்படி நாம் பல துறைகளிலே நமக்கு கவனம் இருக்கிறதோ அதே போன்று சட்டத்துறையிலே கவனம் எடுக்க வேண்டும். வக்கீல் படிப்பை படிக்க வேண்டும். அந்த வழக்கறிஞராக ஆகக்கூடிய அந்த திறமையை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் குறைந்தபட்சம் 3 வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும். அந்த மஹல்லா சார்ந்த பிரச்சனைகளை அந்த வழக்கறிஞர்கள் வந்து நிற்க வேண்டும். அந்த வழக்கறிஞர் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டும். இப்படியான ஒரு திட்டத்தோடு முஸ்லிம் சமூகம் இறங்கி கல்வியிலே ஒரு புரட்சி செய்யக்கூடிய நிலை உருவாகுமையானால் நிச்சயமாக சட்ட போராட்டத்தின் வழியாக இந்த சட்டம் அல்ல, இன்னும் எம்பிட்டு பெரிய சட்டத்தை கொண்டு வந்தாலும் அடித்து தூக்கி விடலாம். வல்ல அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நல்வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம் சமூகத்திற்கும் வழங்குவானாக. வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்தை நீர்த்து போக செய்வானாக. ஒட்டுமொத்த இந்தியாவிலே வாழக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லா மக்களின் ஆதரவையும் இதன் வழியாக அல்லாஹ் பெற்றுத் தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.